Hello friends, in the video நம்ம YouTube channel title, description, tags மூணுமே எந்த சாஃப்ட்வேருமே இல்லாம நெட்ல எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ரெண்டு வெப்சைட் மட்டும் தேவைப்படும். இது நம்பர் 1 வெப்சைட், இது நம்பர் 2. ஓகேவா? இந்த வெப்சைட்ல வந்து நமக்கு தேவையான டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்ல வந்து tags எடுத்துக்கலாம். ஓகேவா? அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னோட ஒரு யூடியூப் சேனல் இது. இதுல இப்போ இந்த வீடியோக்கு வந்து நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக் வந்து எடுப்போம். ஓகேவா? இதுல மெயின் கீவேர்டு வந்து ரீசைஸ் இமேஜ் இன் போட்டோஷாப். ஓகேவா? இந்த கீவேர்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதுல ஏஐ இருக்கா, ஏஐல யூடியூப் டைட்டில் ஜென்ரேட்டர். ஓகேவா? ஏஐ ரைட்டருங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கணும் டைட்டிலுக்கு. அந்த கீவேர்டை வந்து இதுல பேஸ்ட் பண்ணிட்டு ஜெனரேட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே அதே ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவோம். டைட்டில் இந்த மாதிரி வேணுங்கிறது இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் திரும்பவும் நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா அகைன் இன்னொரு மாதிரி ஜெனரேட் ஆகி வேறு ஏதாவது டைட்டில்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வரும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னா ஓகேவா? இதில் தான் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் வேறு ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கிறேன். எவ்வளோ எனக்கு தெரியல. நான் இந்த டைட்டில் எடுத்துக்கிறேன். டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஏஐ ரைட்டர் இருக்கா, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நம்ம மெயின் கீவேர்ட் இருக்குல்ல, ரீசைஸ் இமேஜ் இன் போட்டோஷாப், அது சும்மா பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட். இல்லை நீங்கள் டைட்டில் அப்படி எடுத்து போட்டாலும் ஓகே தான். டைட்டில் கொஞ்சம் இன்லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா கீவேர்டு மட்டும் போட்டுருங்க போதும். இதை நீங்கள் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து வேக்சின் கூட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதில் காயின் வந்து மைனஸ் ஆகும். ஓகேவா? ஒரு -0 ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 30 நாள் கழிச்சு திரும்பவும் காயின் ரைஸ் ஆகும். அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்கள் காயின் குறைய நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். அது ரீஜெனரேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு மந்த்தும். நான் வெறும் 100 வேட்ஸ் கொடுத்ததுனால இவ்வளோ ஒன்று வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கூட்டி 150 கொடுத்தீங்கன்னா எக்ஸஸாக வரும். நீங்கள் லெவல் 4 பண்ணீங்கன்னா கீவேர்டு இன்னும் எக்ஸாக்டாக நமக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஒன்று ஜாயின் பண்ணி காமிக்கேன். ஃபுல் டைட்டிலே கொடுத்துருமா? நம்ம டைட்டிலுக்குள்ளே எவ்வளோ வருமோ அதில் எவ்வளோ லிமிட் வந்திருக்கு. என்னோட காயின் ஸ்கொயர் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு. ஓகே, இதை நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், அதுக்கு சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். அதை டைட்டில் எடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் எடுத்தாச்சு. டேக்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டியிருக்குல்ல. டேக்ஸ்க்கு வந்து டைட்டில் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, டேக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இந்த டேக்ஸ் இதில் காப்பி கொடுத்து காப்பி பண்ணிட்டு இதில் இருக்கிறத ஃபுல்லாக அப்படி கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண டேக்ஸை இதை பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இது நீ இந்த வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா?
அக்கௌண்ட் ரெடி பண்ணல அப்படின்னா அக்கௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி கேட்கும், நீங்கள் டைட்டில் ஏஐல போய் யூடியூப் டைட்டில் ஜென்ரேட்டர்னு கொடுக்கும்போது. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் இந்த இதில் ஓப்பன் பண்ணிட்டேன், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.